இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கணித பகுதியை பொறுத்தவரையில் நீங்கள் ரொம்ப கம்மியாக கரெக்டாக படிச்சிங்கன்னா போதும். அதாவது குரூப் 4ல் மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியலாக வந்து ப்ளே பண்ணும். இந்த மேக்ஸ் பேட்டர்னை நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணால் மட்டும்தான் வரக்கூடிய குரூப் 4ல் உங்களால் வந்து வெற்றி பெற முடியும். தமிழ் பகுதியை பொறுத்தவரையில் ஒரு மாதம் ஒரு 15 நாள் உட்காந்து படித்து தட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஆனால் மேக்ஸை பொறுத்தவரையில் ப்ராப்பர் பிளானு ப்ராப்பராக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணும் பட்சத்தில் மேக்ஸை நீங்கள் அடித்து நொறிக்கிடலாம். குரூப் 4க்குன்னு ஒரு சில பேட்டர்ன் வந்திருக்கு. அதோட பேஸை நான் வந்து சொல்லி கொடுத்துட்டு நேராக இன்னைக்கு பெர்சன்டேஜ் டாபிக்ஸ் வந்து கொண்டு போக போகிறேன். ஏற்கனவே குரூப் 4க்கு எடுத்த மேக்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் நம்ம ஆட்சியர் கல்வியோட யூடியூப் சேனலில் வந்து இருக்கு. அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ மேக்ஸோட கோர் ஐடியா என்ன அப்படிங்கிறத ஒரு 4 நிமிஷம் சொல்ல போகிறேன். குரூப் 4உடைய கொஷின்ஸை ஒரு 3 நிமிஷம் வந்து சால்வ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பெர்சன்டேஜ் டாபிக்ஸு நம்ம வந்து போயிடலாம். ஸோ இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு மேக்ஸ் 25 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த 25ல் பொதுவாக போட்டித் தேர்வுகளால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 கொஷின் சால்வ் பண்ணுறதே ரொம்ப 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 பெரிய சேலஞ்சஸாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஸோ அதை இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து உடைக்கிறேன். ஸோ ஆட்சியர் கல்வியில் டெஸ்ட் ஷெடியூல்ஸ் வந்து போட்டிருக்கோம் இல்லையா, அந்த டெஸ்ட் ஷெடியூல்ஸ் மூலமாக நான் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு பார்த்து வந்து கொடுத்துட்றேன். லைவ் போதான்னு பார்த்துக்குறேன். ஏன்னா லைவ் இடையில கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கார்டு இன்கம்ப்ளீட். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு மேக்ஸை பற்றின ஒரு தெளிவான புரிதல். ஸோ மேக்ஸில் நம்ம வந்து ஓவராலாக ஒரு 47 டாபிக்ஸ் நம்ம வந்து படிக்கணும். இந்த 47 டாபிக்ஸை நம்ம ஜோடியாக வந்து படிக்கலாம். அது என்ன ஜோடியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஏன்சியன் இந்தியா படிக்கும் போது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அந்த கம்பேரிசனை நான் 21 சப்ஜெக்ட் ஓரியன்டாக உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லிடுறேன். ஸோ எப்படி நாம வந்து பொதுவாக ஜோடியாக படிக்கிறது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல்ல, ஸோ தமிழ்நாட்டில் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம வந்து இங்கே நேஷனல் சிம்பிள்ஸ் வந்து படிப்போம் இந்திய லெவலில். அதே மாதிரி தமிழ்நாட்டு லெவலில் ஸ்டேட்டோட சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி வந்து படிக்கணும். இதே மாதிரி ஏன்சியன் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து படிப்பீங்க. அதே நேரத்தில் தமிழ்நாட்டு லெவலில் கீழடியை வந்து படிப்பீங்க. ரைட்டா? இதே மாதிரி மாடர்ன் இந்தியாவில் காந்தியை பற்றி அங்கே படிச்சீங்கன்னா இங்கே அண்ணாவை பற்றி வந்து படிப்பீங்க. அங்கே அம்பேத்கரை படிச்சீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரை பற்றி வந்து படிப்பீங்க. இதே இது ஜாகிரபி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்திய லெவலில் கங்கை ரிவரை வந்து படிச்சீங்கன்னா இங்கே தாமிரபரணி ரிவர் ஆர் காவேரி ரிவரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து படிப்பீங்க. இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஜோடியாக வந்து படிக்கிறோம். ரைட்? ஸோ இதே மாதிரி பாலிட்டியில் மத்திய லெவலில் பிரைம் மினிஸ்டர் படிச்சிங்கன்னா மாநிலங்கள் லெவலில் சீஃப் மினிஸ்டர் படிப்பீங்க. அங்கே பிரசிடென்ட் படிச்சிங்கன்னா இங்கே வந்து கவர்னர் வந்து படிப்பீங்க. இதே மாதிரி இந்தியன் எக்கனாமியில் இந்திய லெவலில் விவசாயம் வந்து படிப்பீங்க. அதே நேரத்தில் தமிழ்நாட்டு லெவலில் விவசாயம் வந்து படிப்பீங்க. ஸோ இப்படி நம்ம கம்பேர் பண்ணி இதே மாதிரி ஃபிசிக்ஸில் லைட்டு படிச்சிங்கன்னா அது கூடவே வந்து சவுண்டு டாப்பிக்கை வந்து இது பண்ணிடணும். இதே மாதிரி இங்கே சால்ட் படிச்சிங்கன்னா பேஸ் ரிலேட்டடாக வந்து என்ன பண்ணிக்கணும், ஆசிட் ரிலேட்டடாக சால்ட் படிக்கும் போதே ஆசிட்டை நீங்கள் வந்து கவர் பண்ணிடணும். இதே மாதிரி இங்கே பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் சம்மந்தமான விஷயங்கள் வந்து படிச்சிங்கன்னா ஹியூமன் ஓரியன்டான விஷயத்த கம்பேர் பண்ணி வந்து படிச்சிருவீங்க. இதே மாதிரி இந்திய லெவலில் அவார்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து படிச்சிங்கன்னா தமிழ்நாடு லெவலில் என்னென்ன அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த மாதிரி ஜோடியாக வந்து படிச்சிங்கன்னா எக்ஸாமை கிளியர் கட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிடலாம். இதே மாதிரி மேக்ஸை பொறுத்தவரையில் ஒரு 47 டாபிக்ஸ் வந்துருக்கு. இந்த 47ல் ஒரு 24 டாபிக்ஸ்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஆனால் சிலபஸில் உங்களுக்கு மேக்ஸில் கொடுக்கப்பட்ட சிலபஸ் வந்து அதான் நான் முதல்ல வந்து தெளிவுபடுத்திடுறேன். ஸோ இங்கே சிலபஸில் மேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் இருக்குது. ஸோ சிம்பிளிஃபிகேஷன், இது குரூப் 1 சிலபஸ் தான் நீங்கள் எடுக்கணும். சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் வந்து படிக்கும் பொழுது லீனியர் ஈக்குவேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக் எக்ஸ்ட்ரா படிக்கணும். ரைட்? பெர்சன்டேஜ் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். பெர்சன்டேஜ் படிக்கும் போது ஆவரேஜ், ஓகே, ஆவரேஜ் வந்து படிக்கணும். ஏஜ்லேயும் ஆவரேஜ் ரிலேட்டாக வந்து வரும். ஓகே, ரேஷியோஸ் வந்து படிக்கணும். பெர்சன்டேஜ் படிக்கும் போது ரேஷியோ, ப்ரொபோர்ஷன்ஸ் அது எல்லாமே வந்து படிச்சிருவீங்க. ஹச்எஃப் படிக்கும் போதே எல்சிஎம் வந்து படிச்சிடணும். ரைட்டா? இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கம்மியான டாபிக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்? ஸோ இதே மாதிரி லாஜிக்கல் ரிசனிங்ஸில் டைஸ், விசுவல் ரிசனிங்ஸ், ஓகே, காட்சி காரணிகள், ஆல்ஃபா ரிசனிங், நியூமரிக்
இதெல்லாம் வந்திருக்கு. இதை நம்ம எப்படி கம்பேர் பண்ணி நான் வந்து படிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன். இப்போ முதல்ல கவனிங்க. ஸோ இப்போ ஓவராலாக வந்து பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ மேக்ஸில் என்னென்ன டாபிக்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிட்டு பெர்சன்டேஜ் போயிடுறேன். இப்போ சில பேர் இப்போ குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்ததுனால தான் படிக்க ஆரம்பிக்கலாம். அதனால மேக்ஸை நினச்சி கவலையே பட வேண்டாம். எந்த ஒரு ஷார்ட்கட் மெத்தடையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஷார்ட்கட் மெத்தடு உங்களுக்காக வந்துடும். அதை விட்டுவிட்டு நீங்கள் வந்து யூடியூப் சேனலில் ஷார்ட்கட் பார்க்குறேன், அதில் ஷார்ட்கட் பார்க்குறேன், ஷார்ட்கட் புக் வாங்கி படிக்கிறேன் அப்படின்னா அது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, நீங்கள் குரூப் 1 பாஸ் பண்ணோன்னே குரூப் 4 பாஸ் பண்ணோன்னே குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைப்பீங்க. குரூப் 1 மெயின்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250 மார்க்கில் பேப்பர் 2ல் 250 மார்க்கில் 70 மார்க் மேக்ஸில் கேட்பாங்க. அப்போ இந்த ஸ்டெப்ஸ் எப்படி போடுறது ஒன்றுமே தெரியாது. அதனால் இப்போவே குரூப் 1 மெயின்ஸுக்கு படிக்கிறதா நினச்சி இதை வந்து படிச்சிருங்க. ஷார்ட்கட்டு உங்களுக்கு குரூப் 4 கொஷின் போன வாட்டியே உங்களால் ரீட் பண்ணவே முடியாது. அவ்வளோ டேட்டா வந்துருக்கும். 3 மணி நேரத்தில் ரீட் பண்ணி கொஷினை எடுக்கிறதுங்கிறது சாத்தியமற்ற ஒன்று. ஸோ அப்படியாப்பட்ட கொஷின் பேப்பரில் நீங்கள் வந்து உட்காந்து அதை ஷார்ட்கட்டு ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்குது. நான் மேக்ஸுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அந்த ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் ஷார்ட்கட்லாம் வந்து எங்கேயும் வந்து கிடைக்காது. சும்மா 4-5 சம்முக்கு ஷார்ட்கட் ஷார்ட்கட் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக எக்ஸாம் போனீங்கன்னா அது சொதப்பி இருக்கும். போன முறையும் நீங்கள் வந்து தோல்வியை தழுவிருக்கலாம். ரைட்டா? அதனால் ஷார்ட்கட் மெத்தட் எப்போ வரும்னா, நீங்கள் வந்து கொஷினை பார்த்து அடி கொடுக்கறதுல எந்த ஒரு சில விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதுவா. ரைட்டா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா மேக்ஸில் ஃபுல் மார்க் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ரைட்? ஸோ இப்போ ஏபிஜிபி கூட்டுத்தொடர் வரிசை பெருக்குத்தொடர் வரிசை எக்ஸாம்லேயே வந்து கிடையாது சிலபஸில். ஆனால் அதை பற்றி வந்து கேட்பாங்க. ரைட்டா? ஸோ சிம்பிளிஃபிகேஷன் படிச்சிங்கன்னா சமன்பாடு வந்து படிக்கணும். ஏபி படிச்சிங்கன்னா ஜிபி வந்து படிக்கணும். ஹெச்எஃப் படிச்சிங்கன்னா எல்சிஎம் வந்து படிக்கணும். பர்சன்டேஜ் படிக்கும் போதே ரேஷியோ, மிக்சர், ப்ரொபோர்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிடணும். ஆவரேஜ் படிக்கும் போதே ஏஜ் வந்து முடிச்சு விட்றணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் படிக்கும் போதே, தனி வட்டி படிக்கும் போதே கூட்டு வட்டி நீங்கள் வந்து படிச்சிடணும் மேக்ஸை பொறுத்தவரையில. ரைட்? அதே மாதிரி ஏரியா படிக்கும் போதே வால்யூம் படிச்சிருங்க. டைம் படிக்கும் போதே ஒர்க் வந்து படிக்கிறீங்க. இந்த ஒர்க்கு 25 கொஷின்ல 4 கொஷின் ஒர்க்கில் வந்து வரும். தமிழில் திருக்குறள்ல இருந்து இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் 100 கொஷின்ல 25 மேக்ஸு, 75 வந்து பார்த்தீங்கன்னா 75 கொஷின் 21 சப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன் இல்லையா? அதில் திருக்குறள்ல இருந்து 4 கொஷின் வரும். அதே மாதிரி இங்கே மேக்ஸில் ஒர்க்ல இருந்து 4 கொஷின் வரும். அப்போ ஒர்க் ரிலேட்டடாக நீங்கள் தொடாமல் விட்டீங்கன்னா எக்ஸாமில் பெரிய ஆப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துடும். ஓகே. ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இதை வந்து பக்காவாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்ப்போம். ஓகே. ஸோ இது வரைக்கும் அப் டு இங்கே 23வது டாபிக் வரைக்கும் ரொம்ப ரொம்ப வெயிட்டானது. ரைட்டா? ஸோ இதில் ப்ராபபிலிட்டியும் முக்கியம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அது ரிலேட்டடாகவும் முக்கியமானது. இப்படி கம்பேர் பண்ணி வந்து படிக்கணும். மீதி லைட்டாக டச் பண்ணிங்கன்னா போதும். இதெல்லாம் குரூப் 1 குரூப் 2ல உங்களுக்கு வந்து கொஷின்ஸாக வந்து வரும். குரூப் 4லையும் இதில் வந்து வச்சு சிலவாட்டி செஞ்சுருவாங்க. இந்த ரேஞ்சு, மோடு, அதாவது வீச்சு, முகடு, நடுநிலை, புள்ளியல் இதெல்லாம் ஜாகிரபி புக்கில் இருக்குது. ஜாகிரபி புக்கில் ஒரு 4 பக்கம் சொல்லுவேன். அதை மட்டும் படிச்சிங்கன்னா இந்த ஹென்டையர் போர்ஷனை நீங்கள் வந்து கவர் பண்ணலாம். இது குரூப் 1ல இந்த கொஷினில் இந்த இதில் வந்து நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. மொத்தமாக கேட்டு வச்சுருவாங்க குரூப் 1 ப்ரிலிம்ஸில். ரைட்டா? ஸோ அப் டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், மாறுபட்ட கெழு இது வந்து லைட்டாக பார்த்து வச்சுக்கணும். குரூப் 4ல ஏன்னா கொஷின் பேட்டர்னே இல்லைல்ல, நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். குரூப் 4ல என்ன பண்ணுவாங்க, சிலபஸில் இல்லாதெல்லாம் கேட்டு வைப்பாங்க. அப்போ நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? இதே மாதிரி வென் டயக்ராம், ட்ரிக்னாமெட்ரிக், லாகர்தமும் குரூப் 4ல கேட்பாங்க. அதையும் நான் இது பண்ணிடுவேன். ரைட்டா? இந்த கம்ப்யூட்டர் மேத்தமெட்டிக்ஸ், டெசிஷன் மேக்கிங், ஒர்க்கிங் ஃபியரு இது வந்து இப்போதைக்கு முக்கியம் கிடையாது. ஆனால் இந்த கம்ப்யூட்டர் மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் கீவேர்ட்ஸ், ரீசன்ட் டெக்னாலஜி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில வந்து படிப்போம். இந்த கம்ப்யூட்டர் ஓரியன்டாக என்ன பண்ணிக்கணும், நீங்கள் வந்து தெளிவான முறையில் தெரிஞ்சுக்கணும். அது ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு சில பேட்டர்ன்ல என்ன பண்ணுவாங்க, கொஸ்டினாக வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் பசில்ஸ். ஸோ இதெல்லாம் ஆப்டிடியூட், மேலே உள்ளது ஆப்டிடியூட். இதெல்லாம் வந்து ரிசனிங் டைப்ஸ். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் பசில்ஸ் சம்மந்தமாக பகடக்காய் உருட்டுறது, விசுவல் காட்சிப்படுத்தல், மிஸ்ஸிங் நம்பர்ஸ் ஓரியன்டா, ஒரு நம்பர் கொடுத்து எந்த நம்பர் மிஸ் ஆகுது, அடுத்த நம்பர் என்ன வரும், ஓகே லாஜிக்கல் நம்பர் ஒரு பாக்ஸ் கொடுத்து இதில் என்ன நம்பர் வரும், அந்த மாதிரி. ஆல்ஃபா நியூமரிக்னா நம்பர் வரும் 13ABC, அடுத்து 21CDF, அடுத்து என்ன வரும், நம்பர் வரும், லெட்டரும் வருது, ஆல்ஃபா நியூமரிக்னு சொல்லுவோம். ABCD அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு. அப்போ EFGH அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது வந்து ஆல்பபெட்டிக். டயக்ராமெட்டிக் அப்படின்னா வரைபட தொடர்னா, நீங்கள் வந்து ஒரு வீட்டில் இருக்கீங்க,
நேராக போறீங்க, 10 கிலோமீட்டர் போறீங்க, லெஃப்ட் 5 கிலோமீட்டர் திரும்புவீங்க, ரைட்டு 3 கிலோமீட்டர் போறீங்க அப்படின்னு இருக்கும் இல்லையா? அது டயக்ராமட்டிக் சம்பந்தமா. டேட்டா இன்டர்பிரேஷன்ங்கிறது ஒரு கிராஃப் கொடுத்து எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி ஒரு கிராஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்படி கிராஃப் கொடுத்து கேட்கக்கூடிய சம்ஸ் டேட்டா இன்டர்பிரேஷன் சொல்லுவாங்க. இதுவும் குரூப் 4க்கு வந்து முக்கியம். ஸோ இப்போ மேக்ஸ் ஓவரால் வியூ உங்களுக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இதுல குரூப் 4ல இது வரைக்கும் என்னென்ன மேக்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க. இவன் என்னடா ஒரே குரூப் 4 கொஸ்டினா கேட்குறான் அப்படின்னா, குரூப் 4க்குன்னு ஒரு சில பேட்டர்ன் இருக்கு. அந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இப்போ லாஸ்ட் இயர் குரூப் 4ல கேட்கப்பட்ட மேக்ஸ் கொஸ்டினை ஒரு வியூ வந்து கொடுத்துறேன். அப்பதான் உங்களுக்கு வந்து இதோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து புரியும். லாஸ்ட் இயர் குரூப் 4ல இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா கமெண்ட் பண்ண போறீங்க. ஒவ்வொரு கொஸ்டினையும் பார்த்து இது என்ன டாபிக்ஸ் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஸ்பீடா. நம்ம அடுத்ததுக்கு வந்து போயிடும். ரெடியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் இது எதுல வரும்? ஸ்பீடா கமெண்ட் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல உள்ளவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. வெரி குட், ஒண்டர்ஃபுல். ஓகே, ஒர்க் ரிலேட்டடா. அப்போ ஒர்க்ல முகேஷ் வந்து பாத்தீங்கன்னா 2ல 4 பகுதி வேலையை முடிக்கிறாரு. எத்தனை நாள்ல அவ்வேலையை முழுமையாக முடிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒர்க் ரிலேட்டடான சம். போதும், அடுத்த சம் போய்க்கலாம். ஸோ ஒரு விவசாயி 20,000 ஆண்டொன்றுக்கு 4.5% 4.5 பெர் ஆனம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வந்து கொடுக்குறாரு. 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அவர் வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து பே பண்ணணும்? ஓகே, இது வந்து எது ரிலேட்டடா வந்து கேட்டிருக்காங்க? அமௌண்ட் ரிலேட்டடா வந்து கேட்டிருக்காங்க. என்ன டாபிக்? கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் ஸ்பீடா. ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக், ரைட். ஸோ அடுத்தது வாங்க. ஸோ இதுல 1500க்கு 3 ஆண்டுகளில் வெவ்வேறு இடங்களில் இருந்து கிடைத்த தனிவட்டி வீதம். ஓகே, தனிவட்டி வீதம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரெண்ட் லெவல்ல 3 இயர்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. இது என்ன டாபிக் சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ அடுத்த டாபிக் வந்து பார்ப்போம். கொடுக்கப்பட்டுள்ள 3 எண்களின் பெருக்குப்பலன் 1875. ஓகே, அவற்றின் மீப்போ வே வந்து பாத்தீங்கன்னா 5 அப்படின்னா மீப்போ மீச்சி ஹெச்எஃப் வந்து கொடுத்தாச்சு. எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது என்ன டாபிக்? ஹெச்எஃப் பிளஸ் எல்சிஎம். வெரி குட். அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? 5 ஒரு பகுதி மற்றும் 8 ஒரு பகுதி இரண்டாக பிரிக்கப்பட்டது எனில் எண் 98 எனில் 3:4. என்னடா இது? ஐயோ, 5 ஒரு பகுதி மற்றும் 8 ஒரு பகுதி என இரு பகுதிகளாக பிரிக்கப்பட்ட எண் 94 எனில் 94 வீதம் 3:4 எனில் அதன் முழு பகுதி என்ன? ஸோ இது எதுல வரும் சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட், ரேஷியோ. அடுத்து வந்து பாருங்க, ஒருவர் ஒரு குறிப்பிட்ட வேலையை பணியமர்த்தப்பட்டார். ஆனால் அவர் சில நாட்களுக்கு வேலைக்கு வராமல் வேலை செய்த நாட்களுக்கான ஊதியமாக 1387 பெற்றார். அவர் அனைத்து நாட்களையும் வேலை செய்திருந்தால் ஊதியமாக 1752 பெற்றிருப்பார் எனில் அவர் வேலை செய்த நாட்கள் என்ன அப்படிங்கிறத கேட்கிறாங்க. இது என்ன டாபிக்? ஃபேஸ்புக்ல உள்ளவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. ஒர்க். வெரி குட். ஸோ அடுத்த டாபிக்ஸ் வந்து பாருங்க. இது ஹவு மெனி ட்ரையாங்குலர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதை கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். எத்தனை பேர் கரெக்டா பண்றீங்கன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு டாபிக் கொடுத்துருக்கேன் இல்லையா, விசுவல் ரிசனிங். அது வந்து காட்சி மூலமா நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது தான் விசுவல் ரிசனிங்னு வந்து பேரு. அதை நான் உங்களுக்கு செப்பரேட்டா நான் வந்து கொடுக்குறேன். ரைட்டா? விசுவல் ரிசனிங். வெரி குட். எத்தனை பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க? லாஜிக்கல் ரிசனிங் அதுல விசுவல் ரிசனிங்ல வரும். ரைட். ஸோ அடுத்து இது வந்து பாருங்க, 3க்கு எதிராக உள்ள எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எந்த டாபிக் சொல்லுங்க பார்ப்போம். டைஸ். அப்போ நான் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கொடுத்துருக்கணும் அது எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகுதா? இது நம்ம படிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஏனதானு வந்து படிக்கல, அக்யூரேட். ஒண்ணு கூட மிஸ் ஆகாது. 100% எக்ஸாம் ஹால்ல இருக்கும் போதே இதோட வேல்யூஸ் உங்களுக்கு வந்து தெரியும். என்னடா இது இவ்வளவு நாள் என்ன படிக்கணும்னே தெரியாம எக்ஸாம் எழுதியிருந்தோம், ஆனா இப்ப எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு வந்து ஃபீல் ஆகும். இப்ப இந்த சம்லாம் ஒரு 2-3 சம் கேட்பாங்க. இந்த 2 தான் மேல, ரைட்டா? இந்த 2 வந்து என்ன பண்ணிக்கோங்க, மேல போட்டுக்கோங்க. 3 எங்க வரும்? இங்க வரும். 5 எங்க வரும்? இங்க வரும். இப்ப என்ன பண்ணுங்க, இந்த 2 மேல தூக்கி வைங்க. இதை அப்படியே ரொட்டேட் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும்? 2 மேல இருக்கும். ஸோ 2 மேல இருந்தா 5 இங்க வரும், 4 இங்க வரும். அவ்வளவுதான். ஏதாவது ஒரு நம்பரை எடுத்து அதை டாப்ல வச்சுக்கிட்டு அதை இமேஜின் பண்ணி, அதுதான் என்னது, லாஜிக்கல் ரிசனிங். அதை தூக்குனீங்கன்னா இப்போ எந்த நம்பர் இல்லை? 6 இல்லை. என்ன கேட்டிருக்காங்க? 3க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 4. புரிஞ்சு போச்சு. அப்போ இந்த மாதிரி டயக்ராம் வரைகிறது தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மெத்தட். இந்த மாதிரி ஒரு சில யுத்திகள் இருக்கு, அசால்ட்டா பிரிச்சு மேஞ்சிடலாம் மேக்ஸ். ஓகே, அடுத்த டாபிக் பாருங்க. இது ஹெச்எஃப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா
பி மற்றும் கியூயின் மீப்பெரு பொது வகுத்தி எக்ஸ் மற்றும் கியூ ஈக்குவல் டு XY எனில் பி மற்றும் கியூவின் மிகச்சிறிய பொது மடங்கை கீழ்கண்டதிலிருந்து காண்க. இது HCF LCMல கேட்டிருக்காங்க. இவ்வளவு நாள் HCF LCMல சாதாரண விஷயம் வந்து பார்த்துருப்பீங்க. இது HCF LCMல கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்தது வந்து பாருங்க, இது என்ன டாபிக் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு செவ்வகத்தின் நீளம் கொடுத்தாச்சு, அகலம் வந்து கொடுத்தாச்சு, அதோடைய பரப்பளவு வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபைண்ட் தி ஏரியாஸ். ஸோ இது எதில் வரும்? ஏரியாஸ். ஓகே, அப்போ செவ்வகத்துடைய ஏரியாஸ் வந்து கேட்டிருக்காங்க. ரைட், கொஷின் நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பார்க்கும்போது தெரியும் எவ்வளவு கஷ்டமா கேட்டிருக்காங்க. பொதுவாக HCF LCM மாஸ்டரா இருந்தாலும் இந்த பேட்டர்னே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்க. இப்படிதான் இருக்கும். நம்ம டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸும் இந்த மாதிரி ஸ்டாண்டர்டா நம்ம வந்து இது பண்ணுவோம். இதெல்லாம் எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். இந்த கொஷின்ஸ் எல்லாம் எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். நம்ம ரகசியத்தை சொன்னோம்னா இதையும் வந்து திருட ஆரம்பிச்சிருவாங்களா ஒரு குரூப்? UPSC கிடையாது குரூப். இல்ல எந்த ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்துன்னு கேட்கிறேன் நான். ஸ்கூல் புக்குனா எங்க அகர்வால், ஓகே. NCERT புக்கு, ஓகே ஓகே. RS அகர்வால், 10th ஸ்டாண்டர்டு, CBSE, ஓகே ஓகே. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஓகே. சென்ட்ரல் போர்டு, CBSE, ஓகே ஃபைன். ICSE அப்படிங்கக்கூடிய ஒரு போர்டு இருக்கு, ரைட்டா? ஸோ ICSE போர்டோட கொஷின்ஸு அந்த புக்கில் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் PDF கொடுக்குறேன். நீங்கள் மேக்ஸிமம் நான் சொல்லக்கூடிய கிளாஸை நீங்கள் வந்து அப்சார்ப் பண்ணுங்க போதும். இந்த ICSE எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா NCERTயை விட ரொம்ப ஸ்டாண்டர்டாக வந்துருக்கும், ரைட்டா? ஸோ அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பேட்டர்னை மேக்ஸிமம் வந்து தூக்குறாங்க. அதனால நீங்கள் அந்த பேட்டர்னை நீங்கள் வந்து அந்த பேட்டர்ன் ஓரியன்டாக நான் வந்து டெஸ்ட் கொஷின்ஸும் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பேன். அதனால நீங்கள் அசால்ட் பண்ணலாம், நீங்கள் வந்து கவலையே படாதீங்க. எங்கேருந்து கேட்டாலும் நம்ம வந்து தூக்கிடலாம். அதனால உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் 4ல் போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது, அதில் மாற்றமே வந்து கிடையாது. நீங்கள் நம்பிக்கையோட ஸ்ட்ரக்சராக ப்ரிப்பேர் பண்ணலாம். ப்ரிப்பரேஷன்னா அந்த அளவுக்கு நம்பிக்கையோட ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களால் மிக எளிமையான முறையில் இந்த வரக்கூடிய தேர்வில் தேர்ச்சி பெற முடியும். UPSC, TNPSC, SSC மாதத்துக்கு 5 எக்ஸாம் வந்து எழுதலாம். அதுக்கான வழிகாட்டல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயினாக வந்து கிடைக்கும். அதனால் இப்போ சொல்லக்கூடிய பேட்டர்னை நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ ICSE புக்கில் ஒரு சில தான், நீங்கள் ஃபுல்லாக ICSE புக்கை வந்து படிக்கணுமா அப்படின்னா படிக்க வந்து தேவை கிடையாது. ஆனால் ICSEலேருந்து ஒரு சில கண்டென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து கேட்பாங்க. நான் அதையும் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிடுவேன், ரைட்டா? ஸோ அப்போ ICSE மேக்ஸ்லேருந்து நமக்கு ஒரு சில குரூப் 4 கொஷின்ஸே வந்து வரும். அந்த கொஷினும் நான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு இதில் வந்து கொடுத்துருவேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து கவலையே பட வேண்டாம். நான் சொல்லக்கூடிய ஃபார்மெட்டை நீங்கள் வந்து படிங்க. உங்களுக்கு மிக எளிமையான முறையில் ஒரு கரெக்டான வழிகாட்டல் 100% வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும். ஈஸியாக நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், ஸ்கோர் பண்ணிடலாம், ரைட்டா? ஸோ அப்போ HCF டாப்பிக்கை பொறுத்தவரையில், ஓகே, HCFை பொறுத்தவரையில் ஒரு சில கொஷின்ஸ் NCERTயை தாண்டி ஒரு சில சாப்டர்ஸ் வந்து கேட்பாங்க. அதையும் நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா உங்களுக்கு PDF-ஆக நான் வந்து ஷேர் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் அது வந்து இங்கிலீஷில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா HCF LCM வந்து உங்களுக்கு ஈஸி தானே. ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக வந்து இது பண்ணிடலாம். எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து இப்போ வந்து காமிக்கிறேன். ஓகே, ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே, டைம் வர போயிட்டுருக்கு. இந்த பேட்டர்னை நீங்கள் வந்து தெரியணும், அதுக்காக தான். ஓகே, HCF இது ICSE புக்கோட பேட்டர்ன். ஓகே, இங்கே பாருங்கள், HCF வேல்யூஸ். ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் டைப்ஸு, ரைட்டா? நாளைக்கு வந்து பாருங்கள் எல்லாம் இதுலேருந்து காப்பி அடிக்க ஆரம்பிச்சுவாங்க. இதுதான் நான் வெளியே சொல்கிறதே கிடையாது. நான் வந்து ஸ்டாம்ப் பேட் எல்லாம் கிரியேட் பண்ணேன், அதையும் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டானது. இதெல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு படிக்க போவாங்க இல்லையா, அவங்க படிக்கக்கூடிய புத்தகம். ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். UPSC CSAT படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த புத்தகத்தை படிங்க. ஈஸியாக உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ண முடியும், ரைட்டா? ஸோ என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கொஷின்ஸை அப்படியே வந்து தூக்குறாங்க. அப்போ இந்த PDF எல்லாம் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுவேன், கவலையே வந்து வேணாம். அதில் இருக்கக்கூடிய மாடல் கொஷின்ஸும் ஓவராலாக வந்து சொல்லிடுவேன். குரூப் 4ல் என்ன பண்ணிடலாம், எந்த பேட்டர்னை கேட்டாலும் நீங்கள் வந்து ஈஸியாக தூக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, ரைட்டா?
ஸோ இவங்க புதுசாலாம் ஒன்றும் வந்து கண்டுபிடிக்கிறது கிடையாது. ஏற்கனவே இருக்கிறது தான் என்ன பண்ணுவாங்க, தூக்கி 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 உங்களுக்கு வந்து மாற்றுவாங்க. அதனால் ஈஸியாக நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ இந்த மாதிரிலாம் ஹெச்எஃப் இதெல்லாம் வந்து இருக்குது. இது ஈஸியாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப்லாம் டெஸ்ட் குரூப்பில் நான் அப்புறமா வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த பேட்டர்ன்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக என்ன பண்ணிடலாம், பிடிச்சிடலாம். ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன போயிடுவோம், மேக்ஸுக்கு போயிடலாமா? ஸோ இப்போ மேக்ஸு அடுத்த கொஷின்ஸை நம்ம வந்து பார்த்துடலாம். நம்ம ஒரே இதில் இருக்க வேண்டாம். அடுத்து வந்து பாருங்கள் ஏரியா ரிலேட்டடான சம். அதுக்கடுத்து வந்து பாருங்கள் பகடக்காய். பகடக்காய் சிலபஸில் இருக்கா? இல்லை. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. 2 பகடக்காய் உருட்டும் போது 2லேயும் ஒரே முகம் கிடைக்கிறதுக்கும் கூடுதல் தொகை 4 கிடைக்கிறதுக்கும் நிகழ்தகவு வந்து கேட்டிருக்காங்க. புரியுதா? ஸோ இது வந்து பகடக்காய் சார்ந்தது. அடுத்து பாருங்க, கமலாபாணி இருவரும் நண்பர்கள். இன்று எனது பிறந்த நாள் என கமலா கூறினாள். வாணியிடம் உனது பிறந்த நாளை எப்பொழுது நீ கொண்டாடுவாய் என கேட்டாள். அதற்கு வாணி, இன்று திங்கட்கிழமை நான் என்னுடைய பிறந்த நாளை 75 நாள்களுக்கு முன்பு கொண்டாடினேன் என பதிலளித்தாள். வாணியின் பிறந்த நாள் எந்த கிழமையில் வந்திருக்கும்? இது எதுல வரும் சொல்லுங்க பார்ப்போம். கமெண்ட் பண்ணுங்க. வெரி குட். கேலண்டர் டாபிக்ஸ்ல வந்து வரும். ஆனா சிலபஸ்ல கேலண்டர் கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. ஆச்சரியக்கல்வி டாபிக்ஸ்ல என்ன கொடுத்துருக்கேன், கிளாக் அண்ட் கேலண்டர் அப்படிங்கிற கொடுத்துருக்கேன். முதல்ல நான் என்ன சொன்னேன், 23 டாபிக் ரொம்ப வெயிட் அப்படின்னு. அப்போ நான் என்ன பண்றேன், உங்களுக்கு ப்ராப்பரா தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதுக்கான ஆதாரம் இது. ஸோ அடுத்த சாப்டர் வந்து அடுத்தது வந்து போயிடலாம். இங்க பாருங்க, த கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய 5 இலக்க எண்கள் 3, 5, 8, 12 வகுக்கும் போது மீதி வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிறது 2 எண்ணில் மிகப்பெரிய 5 இலக்க எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு நம்பரு 3ஆல டிவைட் ஆகுது, ஓகே, 5ஆல டிவைட் ஆகுது, 8ஆல டிவைட் ஆகுது, 12ஆல வந்து வகுக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த எண்டு வித் வந்து பாத்தீங்கன்னா 5ஆல டிவைட் ஆகுதுன்னா அந்த நம்பர் எண்டு வித் கண்டிப்பா 0வா இருக்கணும், 5ஆ இருக்கணும். இங்க மீதி 2ங்கிறதுனால எல்லாத்துலயும் விட்டு 2 2ஆ கழிச்சுக்கோங்க. கழிச்சிங்கன்னா இங்க 99960 வந்து வரும், இங்க 9972 வந்து வரும். இதெல்லாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா எண்ட் வித் என்ன முடியும், 9956 வந்து முடியும். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா 9958 வந்து முடியும். அப்போ எண்ட் வித் ஒரு நம்பரு வகுப்படணும்னா எண்ட்ல 0 இருக்கணும் அல்லது 5 இருக்கணும். அப்போ இங்க எண்ட்ல 0 இருக்கு, ரைட்டா? ஸோ அதே மாதிரி இங்க எண்ட்ல 0 இருக்கு. அப்போ இந்த 2 ஆப்ஷனுமே வந்து வராது. அப்போ 0வால 5ஆல டிவைட் ஆகுறதுல ஏ அல்லது டி தான் வரும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம், ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் 3ஆல டிவைட் ஆகும், 5ஆல டிவைட் ஆகும், 8ஆல டிவைட் ஆகும், 12ஆல டிவைட் ஆகுங்கிறாங்க, ரைட்டா? 8ஆல அப்படின்னா என்ன ஆகும், கடைசி இப்போ 2ஆல டிவைட் ஆகும்னா கடைசி நம்பர் 2 இலக்க எண்ணா இருந்தா அந்த என்டையர் நம்பர் 2ஆல டிவைட் ஆகும். 4ஆல டிவைட் ஆகும் அப்படின்னா கடைசி 2 இலக்க எண் 4ஆல டிவைட் ஆகுனா என்டையர் நம்பர் 4ஆல டிவைட் ஆகும். 8ஆல டிவைட் ஆகாமான்னு பாக்குறதுக்கு அந்த என்டையர் நம்பர்ல கடைசி 3 நம்பர் 8ஆல டிவைட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த என்டையர் நம்பரும் டிவைட் ஆகும். ஸோ அப்படி எடுத்து எடுத்து என்ன பண்ணணும், நீங்க வந்து இங்க கடைசி 3 நம்பர் என்னது 960. இதை 8ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 8 ஈரட்டா 16. அப்போ என்டையர் நம்பரும் 8ஆல டிவைட் ஆகும். இப்படிதான் நம்ம வந்து இந்த நம்பர் கால்குலேட் பண்ணும். 12ஆல டிவைட் ஆகுறது அப்படின்னா 3ஆலையும் டிவைட் ஆகணும், 4ஆலையும் டிவைட் ஆகணும். ஒரு நம்பர் 3ஆலையும் டிவைட் ஆகுது, 4ஆலையும் டிவைட் ஆகுதுன்னா கண்டிப்பா வந்து என்ன ஆகும், 12ஆலையும் டிவைட் ஆகும். இப்படி ஒரு சில பேட்டர்ன் வந்து இருக்கு, ரைட்டா? ஸோ இதே மாதிரி 3ஆல டிவைட் ஆகுமான்னு பாக்குறதுக்கு என்ன பண்ணும், என்டையர் நம்பரையும் கூட்டி 3ஆல பண்ணும். இதை எல்லாத்தையும் கூட்டுங்க, இதை கூட்டிங்கன்னா 9 3 27 33, 33/3 11 டிவைட் ஆகுது. அப்போ அதான் வந்து ஆன்சர் வரும். இந்த மாதிரி டிவிஷன்லயும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இது சம் போகும்போது நம்ம உள்ள பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து பாருங்க ரேஷியோ. ரேஷியோல ஸோ இது விகிதாச்சாரம் இதுல வந்து கேட்டிருக்காங்க. அடுத்த சம் பார்ப்போம். இது என்ன டைப் சொல்லுங்க பார்ப்போம். இது என்ன டைப்பு? ஓகே, நியூமரிக் ரீசனிங். அதாவது நம்பரும் லெட்டரும் கொடுத்து எண் காரணிகள் சார்ந்தே கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க 10 விவசாயிகள் 21 நாள்ல ஒரு நிலத்தை வந்து உழுவுறாங்க. அதே இது வந்து பாத்தீங்கன்னா 14 விவசாயிகள் எத்தனை நாள்ல வந்து இது பண்ணுவாங்க? இது எதுல வருது சொல்லுங்க பார்ப்போம். இது எதுல வருது? இது ஒரு ஃபார்முலா வந்து உண்டு. ஆணு பெண்ணு, பெண்ணு வேற எழுத முடிக்க, ஓகே, ஆண், அதுக்கப்புறம் வேலை, நேரம், இந்த மாதிரி ஒரு
ஒரு நிமிஷம் சார்ஜ் போட்டுக்கலாம். பேடு ஸ்டாம்பிள்னா ஒர்க் ஆகுது பார்த்துக்கோங்க. ஓகே, கவனிங்க. ஸோ இங்கே ஆன் பெண்ட், நேரம், ஓகே, அதுக்கப்புறம் நாள். ஸோ டிவைடட் பை வந்து பார்த்தீங்கன்னா வேலை. இதான் வந்து ஃபார்முலா. 10 ஃபார்மர், அப்போ ஆன் பெண்ட், ஓகே, எவ்வளோ லேண்டு? 21 நாள். 21 நாள் அகெயின் 14 ஃபார்மர் எத்தனை லேண்டை வந்து இது பண்ணுவாங்க? ஓகே, சேம் லேண்டு எத்தனை டேல வந்து முடிப்பாங்க? அவ்வளோதான். 10, 21, 14 ஒரே இதில் இருக்கு. அப்போ இது ஈரேல் 14, மூகேல் 21. இதை அடி கொடுத்தீங்கன்னா 5 வரும். அப்போ 5, 3, 15 டைரக்டா போட்டுருலாம். இந்த மாதிரி சம்மு தான் எக்கச்சக்கமா வந்து கேட்பாங்க குரூப் 4ல. ரைட்டா? ஸோ இது வந்து பார்த்துட்டோம். அடுத்த சம் வந்து பார்த்துருவோமா? ஓகே, இது எதுல வரும் சொல்லுங்க பார்ப்போம். எதுல வரும்? கமெண்ட் பண்ணுங்க குயிக்கா. இது எதுல வரும்? ஓகே, ஏபி சிலபஸ்ல இல்ல, ஆனா என்ன பண்ணிருக்காங்க, கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க, ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறாரு. 6 ஆண்டுல அவர் வந்து 7875 சேமிக்கிறாருன்னா இது என்ன டாபிக் சொல்லுங்க பார்ப்போம். இப்ப ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய டாபிக் என்ன டாபிக்? என்ன ஒருத்தரும் கமெண்ட் பண்ண முடிக்கிறீங்க? இப்போ ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடியது என்ன டாபிக்? இங்க ஸ்கிரீன்ல இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு வந்து கொடுத்துருக்கேன்னா அந்த டாபிக் தான் அது, வேற ஒன்றும் இல்லை, புதுசாலாம் வந்து கிடையாது. அது ரிலேட்டடா சேவிங்ஸ் எல்லாமே வந்து வரும். ரைட்டா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இன்கம்ல எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட அசல் தனி வட்டி விகிதத்தில் 6 ஆண்டுகளில் 60% அதிகரிக்கிறது. அதே வட்டி விகிதத்தில் 12,000க்கு 3 ஆண்டுகளில் கிடைக்கும் வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இது என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஸோ இது ஓவராலா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். வெரி குட். அடுத்தது வந்து பார்ப்போம். பாப்புலேஷன் ஆஃப் வில்லேஜ் இன்க்ரீஸ் 7% எவ்ரி இயர். ஓகே, ஒரு கிராமத்தோட மக்கள் தொகை ஆண்டுக்கு 7% அதிகரிக்கிறது. இப்போது ரீசெண்டா 90,000 இருக்கு. 2 ஆண்டுக்கு பிறகு அதோடைய மக்கள் தொகை இது என்னது? பெர்சன்டேஜ். வெரி குட், பெர்சன்டேஜ்ல கேட்டிருக்காங்க. அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15% 6, n வந்து 3. ஸோ டிஃபரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1334. இது இது என்ன டாபிக்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடான டாபிக்ஸ். ரைட்டா? ஸோ அடுத்து இது வந்து பாருங்க, ஒரு எண்ணோட தொகுப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்னா என்ன, ஓகே, எம்னா என்ன அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு குறியீடு வந்து இருக்கு. இப்போ எழுத்துக்களை என்ன பண்றாங்க, இடம்பெற்றாங்க. அப்போ புதுசா வந்து உருவாக்கப்பட்ட எழுத்துக்களை வந்து இடம்பெயர்த்து புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது லாஜிக்கல் ரிசனிங் கீழே ஆல்பா நியூமெரிக். லெட்டர்ஸும் வந்து வருது, நம்பரும் ஆல்பா நியூமெரிக் கீழே வந்து வரும். 1000 100 வந்து எத்தனை முறை வந்து கழிக்க முடியும்? ஸோ 10 வந்து எத்தனை முறை வந்து கழிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நம்பர் சிஸ்டத்துக்கு கீழே வரக்கூடிய டாபிக்ஸ். அடுத்து ஒரு செவ்வகத்துடைய ரெக்டாங்குலருடைய ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ரைட்டா? அடுத்து மிஸ்ஸிங் நம்பர்ஸ். அடுத்தது மிஸ்ஸிங் நம்பர்ஸ். இப்போ லாஸ்ட் இயர்ல குரூப் 4 பேட்டர்னை இது வரைக்கும் மேக்ஸை பத்தி குழப்பங்கள் இருந்திருக்கலாம். என்னடா இது மேக்ஸ் எது படிக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் என்னென்ன டாபிக்ஸ்லாம் சொன்னனோ அது ரிலேட்டடா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதே மாதிரி தான் பழைய வினாத்தாள்களே வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த பேட்டர்னை இப்போ சொன்னேன் இல்லையா, அங்கே பாருங்க, ஏபி ரிலேட்டடா எத்தனை சம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இது வரைக்கும் 25 இயர்ஸ்ல கேட்கப்பட்டது ஏபி 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 ஏபியில் எத்தனை சம்னு வந்து பாருங்க. ஸோ இந்த சம் இருக்கு பாருங்க, ஏபிசி ஆகிய கூட்டுத்தொடர் வரிசையில் A 3/A 3/P 3/C தொடர் வரிசையில் உள்ளது. என்ன பேட்டர்ன் கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த கியூப் வேல்யூ வந்து கேட்கறது. ஓகே, 200க்கு 200 டிவைட் பை வந்து கேட்கறது. அப்போ ஏபிஜிபிங்கிறது குரூப் 4ல முக்கியம், ஆனால் சிலபஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஸோ இப்படி ஒவ்வொன்றையும் நான் அக்யூரேட்டா 100% வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுப்பேன். அப்போ உங்களுக்கு எக்ஸாம்ல இதை தாண்டி ஒண்ணுமே வராது. இங்க பின்னாடி நான் வந்து உங்களுக்கு பிரம்மாண்டமா வந்து பண்றேன், அப்படி பண்றேன், எல்லாராலையும்
ஒரு போட்டித் தேர்வை பத்தி 0 நாலேஜ் இருக்கிறவங்களாலையும் என்ன பண்ண முடியும், ஒரு 3 வினாத்தாலையும் சிலபஸையும் உட்கார்ந்து சிலபஸை 3 வாட்டி எழுதுங்க. இப்போ அமெரிக்காவிலே போய் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போறீங்கன்னா சிலபஸை உட்காந்து 3 வாட்டி எழுதுங்க. அதுக்கப்புறம் சிலபஸை 3 வாட்டி எழுதணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பர் 3 கொஸ்டினை பார்த்தீங்கன்னா போதும், என்டையர் பேட்டர்னை புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் ரிசர்ச் பண்ணி ஒரு 47 டாபிக் வச்சிருக்கேன் யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பியில். அந்த டாபிக்கையும் குரூப் 4 உடைய ஒரிஜினல் கொஸ்டினையும் காமிக்கிறேன், அவ்வளோதான். இது வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டாக நம்ம வந்து படிக்கிறது. இதை படிக்காம நான் வந்து ஏதோ ஒரு புக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிறத உட்காந்து ஃபுல்லாக வந்து எழுதுவேன், ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக வந்து முடியாது, ரைட்டா? உங்களுடைய பல மணி நேரத்தை வந்து தின்றோம். ஒரு மெத்தட் இருக்கு, இப்படி தான் படிக்கணும், இதுதான் கேட்பாங்கன்னா முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போயிட்டே இருக்கலாம். உட்காந்து ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு அதை படிக்கணும் இதை படிக்கணும் எந்த ஒரு குழப்பமும் வந்து தேவை கிடையாது. ஸோ இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் டாபிக்ஸ் வந்து போக போகிறோம். ஸோ இந்த வார ஷெடியூலில் நம்ம வந்து ஷெடியூல் நம்பர் 3ல பர்சன்டேஜ் டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அதனால மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பாலிட்டி அண்ட் வந்து பகுதி A ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ். ஸோ இதில் பர்சன்டேஜ் டாபிக்ஸு நம்ம வந்து பக்காவான முறையில் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் டாபிக்ஸை நான் வந்து ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துறேன், ரைட்? ஸோ இந்த பர்சன்டேஜ் டாபிக்ஸை பொறுத்தவரையில் எல்லா டாபிக்ஸ்லையுமே ரிஃப்ளெக்ட் ஆகும். எங்கெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும்னா இந்த பர்சன்டேஜ் டாபிக்ஸ் நம்பர்ஸ்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகும், ஏரியாவிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும், வால்யூம்லையும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், ரைட்? ஏரியா, வால்யூம், ரேஷியோலையும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது இந்த பர்சன்டேஜ் தலைப்பு இல்லாத ஒரு விஷயமே வந்து இருக்காது. எல்லாத்துலேயும் லைட்டாக போய் வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணிடும். இப்போ இந்த பர்சன்டேஜை நம்ம வந்து எப்படிலாம் வந்து உடைக்கலாம், இது வந்து இந்த கொஷின் பேட்டர்ன் எப்படிலாம் இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து ஒரு வியூ வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து உள்ளுக்குள்ள ஒவ்வொன்றையும் நம்ம வந்து பக்காவா வந்து பார்த்துடலாம், ரைட்டா? திரும்பவும் சொல்லக்கூடியது, இதை மட்டும் படிங்க, மேக்சிமம் வந்து போதும். ஸோ பர்சன்டேஜில் ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா கான்செப்ட் வைஸ் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. அது என்ன கான்செப்ட் வைஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி 10 லட்சம் தேர்வர்கள் இவ்வாண்டு டிஎன்பிசி தேர்வு வந்து எழுதுறாங்க. ஒவ்வொரு மையத்துக்கும் 1000 பேர். அப்போ எத்தனை மையம் வந்து தேவை? ஒண்ணுமே கிடையாது. இதான் பெர்சன்டேஜ். மொத்தம் எத்தனை? நமக்கு லட்சத்துக்கு எத்தனை ஜீரோ அப்படிங்கிறது தெரியணும். நமக்கு லட்சத்துக்கு எத்தனை ஜீரோன்னு தெரியலன்னா ஆப்பாயிரம். அது லட்சத்துக்கு 5 ஜீரோ, 1 2 3 4 5. ஓகே, மொத்தம் 10 லட்சம். ஓவரால் 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு தேர்வு மையத்திலும் எத்தனை பேர்? 1000 பேர். அப்போ 1000 பேர் டிவைட் பை 1000 அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? அடி கொடுங்க. ஸோ இந்த 3 ஜீரோவையும் இந்த 3 ஜீரோவையும் அடி கொடுக்கலாம். மீதி இருக்கிறது 1000. அப்போ எத்தனை தேர்வு மையம் வந்து தேவை அப்படின்னா 1000 தேர்வு மையம் தான் வந்து தேவை, ரைட்டா? அவ்வளோதான். இந்த மாதிரி கான்செப்ட் வைஸ் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க, ரைட்டா? இதே மாதிரி 2 எண்கள் 3ஆம் எண்ணை விட முறையே 10%, 20% அதிகம் எனில் முதல் எண்ணானது 2ஆம் எண்ணின் சதவீதம் என்ன? 2 நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10%, 20% மோர் தென் தேர்ட் நம்பர். அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நம்பர் ஓரியன்டா என்ன பண்ணுவாங்க, பர்சன்டேஜ் வந்து கேட்பாங்க, ரைட்டா? இதே மாதிரி ஒரு மரம் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா 847 சென்டிமீட்டர் இருக்கு, ஆண்டுக்கு 10% வளருது. அப்போ 2 ஆண்டுல என்ன ஆகும்? இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லயும் பண்ணலாம், ஆனா இது பெர்சன்டேஜ் கீழே வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பாருங்க, ஒரு புத்தகம் 70 பக்கம் இருக்கு, மொத்தம் 70 பக்கம். ஓகே, எத்தனை வரி இருக்கு? 30 வரி வந்திருக்கு. அப்போ அதே செய்தி ஒரு பக்கத்துல 20 வரி தான் தேவை. ஸோ 70 × 30 வந்து பார்த்தீங்கன்னா 7 3 21. ஓகே, கிட்டத்தட்ட 2100 வரிகள் வந்து வருது. இதே இது 2100 வரிகளுக்கு நமக்கு 70 பக்கம் அப்படின்னா 20 வரிக்கு எத்தனை பக்கம் அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஸோ இதுல இருந்து வந்து கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டிவைட் பை 20 போட்டிங்கன்னா உங்களுக்கு மொத்தம் எத்தனை பக்கம் அப்படிங்கிறது ஆன்சர் வந்து வந்துடும், ரைட்டா? இது வந்து கான்செப்ட் வைஸ் சம் வந்து கேட்குறாங்க. அடுத்த டைப் போயிடுவோம். இந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்து சொல்லுவாங்க. டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவனிங்க நல்லா. உங்களுக்கு இந்த மாதிரி மேக்ஸை பொறுத்தீங்கன்னா என்ன இருக்கும்? லென்த் இருக்கும், மீட்டர் இருக்கும், ஓகே, ஏரியா இருக்கும், வால்யூம் இருக்கும், டைம் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி டேர்ம்ஸ் ஓரியன்டா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. எப்படி? ஸோ இங்க ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய டேர்ம்ஸ். ஸோ இதுல மெயினா வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் 3 hours
ஒரு பெர்சன்டேஜ் ஹவர்ஸை பொறுத்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஹவர்ஸை பொறுத்து என்ன பண்ணுறாங்க, கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ரைட்டா? இதே மாதிரி கேஜி 25 கேஜி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படிங்கக்கூடிய கொஷின்ஸ். ஓகே, ஸோ அதில் இந்த மாதிரி கொஷின்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரு, தண்ணி லிட்டர் இருக்கு இல்லையா, 200 ml 2 லிட்டர் பெர்சன்டேஜ் எவ்வளவு. அதே மாதிரி 850 மீட்டரில் 225 மீட்டர் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ். ஓகே, இந்த மாதிரி இந்த அளவுகளை பற்றி வந்து கேட்குறாங்க. ரைட்டா? அப்போ கான்செப்ட் வைஸ் பெர்சன்டேஜில் கேட்குறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி மீட்டரு, லென்த்து, இதை வச்சு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. அடுத்த டாபிக் வந்து பாருங்க, ஸ்டூடெண்ட்டை வச்சு. ஸ்டூடெண்ட்னா இத்தனை மாணவர்கள் இருக்கிறாங்க, இத்தனை சிறுவர்கள் வந்து இருக்கிறாங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட், ஆண் பெண் எத்தனை பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஷின்ஸ் மெயினாக வந்து கேட்குறாங்க. ரைட்டா? இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டை வச்சு. ஸோ அடுத்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பெண்ணை வச்சு. மதிப்பெண். ஸோ ஸ்டூடெண்ட்டுங்கிறது ஆண் பெண்ணுடைய அளவு, வகுப்பில் இருக்கக்கூடிய ஆண் பெண் அளவு வச்சு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் மாணவர்களுடைய மதிப்பெண். இது வென் டயக்ராம்லேயும் வரும், இதுலேயும் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை சதவீதம் தேர்ச்சி பெற்றாங்க அப்படின்னு மதிப்பெண்ணில் வச்சு என்ன பண்ணுறாங்க, கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் மக்கள் தொகையை வச்சு, இப்போ காமிச்சோம் இல்லையா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் கேட்பாங்கன்னு. இந்த மாதிரி குறிப்பிட்ட அளவில் மக்கள் தொகை எவ்வளோ இருக்குது, இத்தனை நாளே எவ்வளோ கூடுவாங்க அப்படிங்கக்கூடிய மக்கள் தொகையை வச்சு இதெல்லாம் லைனாக நோட் பண்ணிக்கோங்க. மக்கள் தொகை சார்ந்த கொஷின்ஸ். அதுக்கப்புறம் தேர்தலில் வாக்குகள் சம்பந்தமான பெர்சன்டேஜ் கொஷின்ஸ். அதாவது ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் ஏ மற்றும் பி ஆகிய இரு நபர்கள், ஏ ஆனவர் 102 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறாரு. மொத்த வாக்குல ஏ ஆனவர் 58% பெறுகிறார் எனில் பதிவான மொத்த வாக்கு. இந்த மாதிரி எலெக்ஷனுடைய ஓட்ட பத்தின சம். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல பெர்சன்டேஜ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல பெர்சன்டேஜ். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல ஓகே, எக்ஸ்பெண்டிச்சர் சம்பந்தமான பெர்சன்டேஜ் அப்படி வந்து கேட்குறாங்க. ஸோ அடுத்து இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் வேல்யூஸ் என்னன்னா நம்பரை வச்சு கேட்பாங்க. இது இருக்கிறதுலே அதிகமான சம். 400-இன் 30% மதிப்பின் 25% என்ன. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வந்து வரும். 25-இன் 25% என்ன. 25-இன் 75% ஆஃப், அதாவது 80-இன் 75-இல் 25% என்ன. இந்த மாதிரி நம்பரை வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ரைட்டா? நம்பரை வச்சு கேட்கறது. அதே மாதிரி இதுல பெர்சன்டேஜ்ல எக்ஸோட வேல்யூ கேட்கக்கூடிய மாதிரி சம். எக்ஸ் வேல்யூ என்ன. ஓகே, ஸோ இப்படிலாம் டிஎன்பிசியில இன்னைக்கு தான் இருக்கு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். பெர்சன்டேஜ்ல இப்படியா, ஓ மேக்ஸ்ல இவ்வளோதானா அப்படின்னு வந்து உண்மையாவே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. அப்போ உண்மையாவே கான்ஃபிடண்டா தெரிஞ்சுக்கிட்டீங்க, இவ்வளோதானா, ஐயோ நான் அப்படி நினைச்சேன் இப்படி நினைச்சேன் இவ்வளோதானா அப்படின்னு நினைக்கிறவங்க எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. சும்மா ஹாப்பியா டைப் பண்ணுங்க. இது டைப் பண்ற என்னன்னா நீங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குறீங்க, அதை நான் வாங்கிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் பாசிட்டிவ் எனர்ஜி ஷேரிங் தான். ஃபேஸ்புக்கில் உள்ளவங்களும் நீங்கள் வந்து எஸ்ன்னு டைப் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, எஸ்ன்னு டைப் பண்ணுங்க மேக்ஸை பொறுத்தவரையில். ஸோ உண்மையாகவே சூப்பராக புரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஓகே, ஹாப்பியாக டைப் பண்ணுங்க எஸ்ன்னு. வெரி குட், ஹாப்பி. ஓகே, ஸோ அப்போ மேக்ஸை பொறுத்தவரையில் இவ்வளோதான், அசால்ட் பண்ணிடலாம். அடுத்ததுக்கு போயிருமா. அடுத்து நம்பர் ஆட் பண்ணுறது. ஒரு எண்ணை 75-உடன் 75 கூட்டினால் அந்த எண் என்னது. இது கூட்டுற மாதிரி ஆடு சம்பந்தமான சம். ரைட்? அதுக்கப்புறம் சப்ராக்ட் பண்ணுறது. ஒரு எண்ணுடைய 40% சப்ராக்ட் பண்ணுறோம். ஒரு எண்ணில் 40%லேருந்து 40 கழித்தால் 40 கிடைக்கும். சப்ராக்ட் பண்ணுறது. அடுத்து டிக்ரீஸ் பண்ணுறது. ஒரு எண்ணோட மதிப்பில் 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண். அடுத்து இன்க்ரீஸ் பண்ணுறது. ஒரு எண்ணோட 10% அதிகரிக்கப்பட்ட பிறகு 10% குறைக்கப்படுதுன்னா அந்த எண் என்ன. அப்போ நம்பரை பொறுத்து இந்த மாதிரி நம்பர் சம்மு கேட்குறாங்க. ஓகே, இந்த மாதிரி நம்பர் சம்மு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸ் வேல்யூ கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஆடு வேல்யூ, கூட்டினா என்ன, குறைச்சா என்ன, டிக்ரீஸ் பண்ணா என்ன, இன்க்ரீஸ் பண்ணா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பெர்சன்டேஜ் டாப்பிக்கை பொறுத்தவரையில் கான்செப்ட் வைஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சொன்னால் கான்செப்ட் வைஸு. அடுத்து டேம்ஸு, இந்த மாதிரி லிட்டர்ஸு ஹவர்ஸு வச்சு லிட்டர்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க. அடுத்து மாணவர்களை வச்சு, அடுத்து மதிப்பெண்களை வச்சு, அடுத்து மக்கள் தொகையை வச்சு பெர்சன்டேஜ், அடுத்து தேர்தலை வச்சு பெர்சன்டேஜ், அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸஸில் பெர்சன்டேஜ், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் பெர்சன்டேஜ். நம்பரை வச்சு எக்ஸ் வேல்யூ கேட்கறது, நம்பரை வச்சு கேட்கறது, ஆட் பண்ணுறது, சப்ராக்ட் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணுறது.
இவ்வளோதான் பெர்சன்டேஜ் டாபிக்ஸ். ரைட்டா? ஸோ இதுல இருந்து கண்டிப்பா 25 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டினோ வந்து கேட்கப்படலாம். ஸோ இன்றைய வகுப்புல நீங்க மேக்ஸோட என்டையர் பேட்டர்னை நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ நாளைக்கு காலையில 5:55க்கு நமக்கு வந்து கிளாஸ். இன்னைக்கு காலையில நான் தூங்கிட்டேன் உண்மையை சொல்லணும்னா. ஸோ அதனால மன்னிச்சுக்கோங்க. அலாரம் வச்சிருந்தேன், அலாரம் கேட்டே நான் வந்து தூங்கியிருக்கேன். ஸோ அதனால இன்னைக்கு நாளைக்கு காலையில கண்டிப்பா நான் வந்து எந்திரிச்சிருவேன். ஸோ அதனால இப்படி காரணங்கள் சொல்லக்கூடாது, உண்மை வந்து அதான். ஏன்னா நான் பொய்யா நடிக்க விரும்பல. ஸோ அதனால தான் எந்திரிக்க முடியல. அதனால தான் இன்னைக்கு 7 மணிக்கு கிளாஸ் வந்து போட்டோம். ஸோ காலையில 5:55க்கு நம்ம வந்து சந்திக்கலாம். ஸோ சிறப்பாக வந்து படிங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக், ஃபேஸ்புக்கில் லைவ் பார்க்குறவங்க அடுத்து லைவ் போடுவேன், அதில் வந்து இது பண்ணிக்கோங்க.